பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்க வேண்டும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் முக்கிய அங்கம் வகித்து வருகிறது. சமீபத்தில் நடந்த பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழுவில் நரேந்திர மோடிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இதனால் லோக்சபா தேர்தலில் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமை துவங்கியுள்ளது. இதில் பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் குறித்த விவாதமும் முக்கிய இடம் பெறுகிறது. பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவித்தால் கூட்டணியிலிருந்து விலகும் முடிவில் ஐக்கிய ஜனதா தளம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் நிதிஷ்குமார் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரை அறிவிக்கும் வரை பாரதிய ஜனதாவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். முன்னதாக பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஐக்கிய ஜனதா தளத்தை தொடர்ந்து கூட்டணியில் தக்க வைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா தீவிரம் காட்டி வருகிறது. ஐக்கிய ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். जेडीयू के साथ कोई प्रॉब्लम नहीं है और मैं समझता हूं कि जेडीयू हमारा बहुत ही पुराना एलाई है और यदि कोई बात होगी भी तो हम लोग मिल बैठकर उसका समाधान निकालेंगे. ஐக்கிய ஜனதா தள செயற்குழு கூட்டம் முடிவதற்குள் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் மதசார்பற்றவரே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றும் நிதிஷ்குமார் பிடிவாதமாக கூறி வரும் நிலையில் அனைத்து விஷயங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை தீர்வு எட்டப்பட்டுவிடும் என்று ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் தெரிவித்துள்ளார்.